வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் அசிஸ்டண்ட்டுக்கான ஃப்ரீ ஆன்லைன் மார்க் டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வெப்சைட் இருந்து 10 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹிந்தி, இங்கிலீஷில் இருக்குது, சில இது பார்த்தீங்கன்னா தெலுங்கில் இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ நாளாக வீடியோ போகிறதுக்கான காரணம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னால் உடம்புல நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் வந்துருச்சு. ஸோ 2 வகையான ஃபீவர் அட்டாக் ஆனதுனால என்னால் வீடியோஸும் போட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஓகேங்களா? இப்போயும் நான் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். பட் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாலண்டியராக நிறைய பேர் மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே முக்கியமான இந்த பிரதாப் மெட்டீரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பினாக்கல் மெட்டீரியல். ஸோ இது போலாம் வெவ்வேறு வகையான மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணி நிறைய பேர் படிக்கிறீங்க. ரொம்பவே ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா நம்ம யாருமே இல்லைனாலும் எல்லாருமே ஷேர் பண்ணி அதில் நீங்களே வாலண்டியராக பண்ணிங்க. பார்த்தீங்களா? ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லா மெசேஜ் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் என்னால் எதுவுமே ரிப்ளை கூட பண்ண முடியல. இன்னும் எனக்கு க்யூர் ஆகலை. ஓகேவா? பட் ஆனால் எக்ஸாம் நெருக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? மார்க் டெஸ்ட்லாம் அதனால் ஃப்ரீயாக இருக்கிறத ரொம்பவே நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இப்போ ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் ஆனால் அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டைமில் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வெப்சைட்லும் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். அதில் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேடி கேம்பஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் டெஸ்ட் இருக்குங்க. சரிங்களா? இது போல் இந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா வியூ டெஸ்ட்டு, அதை வியூ டெஸ்ட்டை கொடுத்துருங்க. வியூ டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் வரும் எத்தனை டெஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃப்ரீ தான். சும்மா சாம்பிளுக்கு ஒரே டெஸ்ட்டு மட்டும் நான் சும்மா உள்ளே போய் பார்க்குறேன். ஓகேவா? ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே லாங்குவேஜ் வரும். பார்த்தீங்களா? லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ தமிழில் இல்லை. இந்த கேடி கேம்பஸ் இதில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 டெஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 13 நிறைய டெஸ்ட்டே இருக்குது. ஓகேவா? எக்கச்சக்கமான டெஸ்ட் இது. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணாமல் ரியல் எக்ஸாமில் அட்டன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டெஸ்ட்டை போட்டது ரொம்ப முக்கியம் இல்லை, அதை ரிவ்யூ பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, கேடி கேம்பஸ் இது ஃபஸ்ட் வெப்சைட். ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிராக்யூலும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஒன்று மட்டும் உள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி தான் என்ன லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தெலுங்கு இருக்குது. ஓகேவா? ஸோ தெலுங்கு லாங்குவேஜ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட் இந்த கிராக்யூ அப்படின்றது. இதுலையும் 20 டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்ததுலையும் ஒரு 20 இருக்குது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருக்குது. மொத்தம் 40 டெஸ்ட் நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்சைட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில வகையான டெஸ்ட் இருக்குது. ஒரு 6லேருந்து 7 டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எக்ஸாமும் ஒரு மாடல் டெஸ்ட்டையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ மொத்தம் ஒரு 3 வெப்சைட் கிட்ட நம்ம கிட்ட இருக்குது. இதை தவிர்த்து நார்மலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் புக்கில் ஒரு சில எக்ஸாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது ஒரு பேசிக்காக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் மட்டும் கொடுப்பாங்க. டெஸ்ட் புக்கில் தமிழில் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப அதிகமாக காசு என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறவங்க ஃப்ரீ டெஸ்ட்டே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இல்லை நான் தமிழில் தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஸ்ட் புக்கில் இப்போ தமிழ் இருக்குது. அதை தவிர்த்து அதுக்கப்புறம் ஆலிவ் போர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நாங்கள் எக்ஸாம் எழுதுகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் எங்கெங்கே இருக்கேன் இது போல் வெப்சைட்லாம் ஒன்று கொடுத்துருப்பான். அந்த ஒவ்வொன்றுத்து மட்டும் அட்டன் பண்ணி சாம்பிள் நல்லா இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வாங்குறதுனால முடிவு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், முதல்ல ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழில் வேணுமா இல்லை இதுவே போதுமானது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 40-50 டெஸ்ட்டு கிட்ட இருக்குது. ஓகேவா? இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை தவிர்த்து ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கு ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு 101 ஸ்பீட் டெஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. ஓகேவா? அது ஆஃப்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 101 ஸ்பீட் டெஸ்ட்டு ஆஃப்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது. அது வேணும்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க, தாராளமாக நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுதாங்க நான் சொல்ல வந்தேன். ஆல்மோஸ்ட் எக்ஸாம் நெருங்கி வர டைம். இந்த டைமில் நீங்கள் மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் எக்கச்சக்கமான மெட்டீரியல் இருக்குது. அதை நான் இப்போ சொல்ல வரேன். பிரதாப் சரி, எஸ்எஸ்சி மெட்டீரியல் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பினாக்கல் மெட்டீரியல். இதை தவிர்த்து ரயில்வேக்கு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அனைத்து வகையான மெட்டீரியலும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எல்லா மெட்டீரியலும் ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? ஸோ 99% இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் இருக்குது. தமிழில் மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கு தான் நான் தமிழில் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலாக ரெடி ஆனது. ஒரு 5 பேர் ஹையர் பண்ணி ஒரு மெட்டீரியல் கண்டென்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் தயாராகிட்டு இருந்தோம். பட் ஆனால் என்னால் உடம்பு முடியாமல் போன காரணத்தால் அது அப்படியே நிப்பாட்டிட்டோம். ஸோ அது ஒன்றும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. பட் ஆனால் எனக்கு எப்போ சரியாகுதோ அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை நான் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு எக்ஸாமுக்குள்ளே எப்படியாவது நான் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா?
சரி, இதுதாங்க நான் சொல்ல வந்தேன். இதை தவிர்த்து இதில் வேறு டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த 101 ஸ்பீட் டெஸ்ட் ஒன்று பார்த்தீங்களா, அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.